வணக்கம். இன்று 5/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நாள் நகர்வு. ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் புதன் சனி, மீனத்தில் சூரிய சுக்கிரன் ராகு. இந்த கிரக நகர்வில் இன்றைய நாள் நகருது. மேஷராசி நண்பர்கள் தனஸ்தானத்தில் தன காரகன் குரு உட்கார்ந்திருக்கிறார். இடம் கொடுத்த சுக்கிரன் 11ல் பரிவர்த்தனை யோகம். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் அதீத யோகத்தை விபரீத யோகத்தை விபரீத யோகம் கொடுக்கக்கூடியவங்க. இந்த ராசிக்காரனுக்கு 11ஆம் இடத்துல சனி ஆட்சியாக இருந்து ராசியை பார்க்குறார். அற்புதமான யோகமான நாள் இன்னைக்கு. ஆறில் கேது, 6ஆம் அதிபதி அப்படியே புதன் 11ல் எதிரினாலேயும் இன்னைக்கு அனுகூலமான நாள். ரிஷபத்தில் குரு, ராசியாதிபதி சுக்கிரன் உச்சமாக உட்கார்ந்து பரிவர்த்தனை யோகம். 11க்கும் ராசிக்கும் உடையவங்க பரிவர்த்தனை யோகம். வெளியூர் சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான நாள் இன்று இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. 5ல் கேது இருப்பதால் பசங்களால் அல்லது குழந்தைகளால் அனுகூலமான நாள். 10ஆம் இடம் ஆட்சியாக இருக்குது சனி. 10ஆம் இடம் ஆட்சி குறிப்பாக உயர் ரக இரும்பு வாகனத்தால் அனுகூலமான நாள். மிதுனம் ராசியில் சந்திரன் செவ்வாயும் இருக்கிறாங்க. 9ஆம் அதிபதி ராசியாதிபதி 9ல் ஆட்சி பெற்ற பாக்கியஸ்தானத்தில் ராசியாதிபதி பாக்கியாதிபதி ஆட்சி. பூர்வீக சொத்துலால் இன்னைக்கு அனுகூலம் உண்டு. அதே மாதிரி 4ல் கேதுனா அம்மாவுக்கு ஏதாவது உடல் ஏதாவது விஷயம் வந்து சேரும், வந்து விலகும். சுப செலவாக சுப விரைய செலவாக செய்யும். அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணான் ஆக்கணும். கடகம் ராசிக்கு 8ல் சனி ஆட்சி. உடல் ரீதியாக ஏதாவது விஷயம் இருக்கும், விஷயம் வந்து விலகும். இன்னைக்கு 3ல் குழப்ப நிலை நீடிக்கும். 3ல் கேது ஏதோ ஒரு வகையில் மன ரீதியாக குழப்ப நிலையாக இருப்பான் இந்த கடகராசி நண்பர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4க்கும் 11க்குடைய சுக்கிரன் உச்சமாக உயர் ரக வாகனங்கள், சொகுசு வாகனம் வாங்கக்கூடிய, சொகுசு வாகனத்தில் பயணம் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கு உண்டு. சிம்மம் ராசியாதிபதி சூரியன் 8ல், 2ல் கேது, 2ஆம் அதிபதி 7ல் போய் உட்காந்து வெளிவட்டாரங்கள் நட்பு வட்டாரத்தில் அனுகூலமான நாள். 7ஆம் இடம் இன்னைக்கு ஆட்சி. மனைவி வெளிவட்டாரம் இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அனுகூலமான நாள் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி 2ஆம் ஆதி 2க்கும் 9க்குடைய சுக்கிரன் உச்சம். 2ஆம் ஆதி ராசியாதிபதி புதன் 6ல் போயிட்டு 6ஆம் அதிபதி கூட ஆட்சி பெற்றவங்களோட சம்மந்தப்பட்டிருக்கார். அப்போ பொருளாதார மேம்பாடு, 2ஆம் இடம் வலிமையாக உட்கார். 2க்கும் 9 கூட வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வெளிநாடு பயணங்களுடைய அதற்கான ஆயத்தங்கள்லாம் இந்த கன்னிராசிகளுக்கு நீ செஞ்சால் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். துலாம் ராசியாதிபதி சொல்லவே வேணாம், உச்சமாக உட்காந்துருக்கிறார். எங்கே 6ல், 6ஆம் அதிபதி 8ல் பரிவர்த்தனை விபரீத ராஜத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு துளாராசி நண்பர்களுக்கு. துளாராசி நண்பர்களுக்கு ஒரு மிக மிக சிறப்பான நாள் இன்று. விபரீத ராஜம், திடீர் யோகம், திடீர் வரவு, திடீர் நட்பு முறையில் ஒரு மாற்றம், வாழ்க்கையில் ஒரு அபரீதமான சேஞ்ச் இன்னைக்கு உண்டு இந்த துளாராசி நண்பர்களுக்கு. விருட்சிகம் 4ஆம் இடம் ஆட்சி சனி. குறிப்பாக அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, அது சம்பந்தப்பட்ட வாகனங்கள், இரும்புத்துறை வாகனம்,
ஒரே இடத்துல வாகனம் அசைந்தாடு வாகனம், இதுக்கெல்லாம் இன்றைக்கி மிகப்பெரிய சிறப்பான நாள் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. இதுவரைக்கும் வாகனத்தை பற்றி பேசாதவங்க கூட இன்றைக்கி பேசினா வெற்றி அடையும், வாங்கி முடிஞ்சிடும். இன்றைக்கி பேசணும் போனோம் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி ஒரு குயிக் பாஸ், அதில் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள். ராசியாதிபதி செவ்வாய் 8ல் போய் உக்காந்து சந்திரன் கூட சம்மந்தப்பட்டிருக்கிறத, சந்திரன் வேகமாக செஞ்சு சீக்கிரம் 2 நாளுக்கு ஒரு தடவை சந்திரன் பயிற்சியாக வரும். அதனால் இன்றைக்கி செஞ்சு கொடு. அது குறிப்பாக செவ்வாய் கூட பூமிக்காரகன், பூமி சம்மந்தப்பட்ட வரைக்கும் வாகன சம்பந்தம் வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாள் இன்றைக்கி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசியாதிபதியாக இருக்க குரு 6ல், 6ஆம் அதிபதி 4ல், ராசிக்கும் 11க்குடைய சுக்கிரன் 2 பேரும் பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் அதீத சிறப்படையக்கூடிய இந்த தனுசுக்கு மிக மிக முக்கியமான மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய நாள். உச்சிக்கு கொண்டு வைப்பான், கோபுரத்தை தாண்டி கலசத்தை தாண்டி உங்களை உச்சிக்கு கொண்டு நிறுத்திக்கூடிய ஒரு அற்புதமான இன்னைக்கு இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு. 3ஆம் அதிபதி ஆட்சியாக உட்காந்து வீரதீரம் துணிஞ்சி அதை அசாத்திய துணில தூக்கி நிறுத்தக்கூடிய நாட்களில் இன்றைக்கி தூக்கி நிறுத்தக்கூடிய நாள். மகரம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2ல் ஆட்சி, தனஸ்தானம். அந்த தனக்காரகன் 6ல், முழு யோகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு குரு. முழு யோகாதிபதியான சுக்கிரன் 3ல் உட்காந்து சூரியனை கூடையும் ராகு கூடையும், ராகு கூட இயற்கை ராகு கூட வக்கரகதியில் வராது குரு. இன்னைக்கு யோகமான நாள். இன்றைக்கி உங்களுக்கு குறிப்பாக சகோதர ஸ்தானத்தில் உங்களுக்கு அனுகூலமான நாள். சகோதர ஸ்தானத்தில் அனுகூலமான நாள். 5ஆம் இடம் பூரிய புண்ணியம், 10ஆம் இடம் கர்மம். இந்த 3 வகையான யோகம் இன்னைக்கு அதிபதி யோகம் உள்ள நாள் இன்னைக்கு மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம் ராசியாதிபதி சனி சொந்த வீட்டில் ஆட்சி, ராசிக்குள்ளே இருக்கார். 2ல் சுக்கிரன் சூரியன் ராகு. 2ஆம் அதிபதி தனக்கு 4ல் வாகன விருத்தி, பொருளாதாரம், மண் மனை. இதனால் இன்னைக்கு அதீத யோகமுள்ள நாள் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு. குறிப்பாக 8ல் கேது, 8ஆம் அதிபதி ராசிக்குள்ள வர்றதுனால எதிரி சொத்து வரணும். நேற்று வரைக்கும் முரண்பாடான பேச்சுவார்த்தை இன்னைக்கு உடன்பாடு ஏற்படும். மீனம் ராசியாதிபதி குரு 3ல், 3ஆம் அதிபதி சுக்கிரன் ராசிக்குள்ள சூரியன் ராகு சுக்கிரன் ஒரே ஆன்டி கிளாக் வைஸ் வக்கரகதியில் போகிறதுனால விபரீத ராஜயோகம். 8ஆம் அதிபதியும் வரார் அவர். அதனால் விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சுக்கிர வக்கரகதியில் போகிறது. 2ஆம் அதிபதி 4ல். அப்போ தாய் வீட்டு சொத்து 9ஆம் அதிபதியே வரதுனா தாய் தந்தை இவங்களால் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலமான நாள். குறிப்பாக 6ஆம் அதிபதி ராசிக்குள்ளே வர்றதுனால அரசாங்க உதவிகளும் இன்றைக்கி உங்கள் வீடு தேடி வரும். அரசாங்கம் உங்கள் வீடு தேடி வரும். 2ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கிறார். 5ஆம் அதிபதியும் 4ல் திரிகோணம் கேந்திரமாயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி சிறப்பான நாள். நாளை சந்திப்போமா? வாழ்த்துக்கள்.